பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்மளுடைய நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, நம்ம இருக்கிற ஊர்ல நம்மளோட ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நசுக்கப்படுகிற நிலைமையில இருக்கோம், நம்ம கீழே இருக்கோம், நம்ம எப்போ உயர்த்தப்படுவோம், நம்ம எப்போ முன்னேறுவோம், இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். அதாவது இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு போகுது, ஏன் நம்ம குடும்பம் மட்டும் முன்னேற மாட்டேங்குது, ஏன் நம்மளுடைய காரியங்களில் எதுலையுமே ஒரு ஹைக்க ஒரு மேன்மையை பார்க்க முடியல நம்ம நினைக்கிறோம்ல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்திலும், நீ இருக்கிற பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அப்ப ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன படணும்? அதுக்கான வார்த்தைகள் அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தர் ஊழியக்காரரின் மூலமாக பேசுகிறாரோ அந்த சத்தத்துக்கு கீழ் செவி கொடுங்க. ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியும் போது உடனடியாக ஆசீர்வாதத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களிடத்திலும் கர்த்தர் சொல்கிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நிறைய முறை நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்போது ஆண்டவர் தான் பேசுறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வந்துடுது. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஜெபத்தை ஜெபித்து முடிக்கும் போது ஒரு 5 நிமிடம் அமைதியா இருங்க. இந்த ஃபோன் கம்யூனிகேஷன் வந்து 2 பேரும் பேசினா தான் கம்யூனிகேஷன் அர்த்தம். ஒருத்தர் பேசுனா அது ஒருத்தர் பேசுறதுன்னு அர்த்தம். இப்போ கம்யூனிகேஷனா நான் சொல்றத நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத நான் கேட்கணும், அதுதான் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ஜெபம்ன்றது ஒரு கம்யூனிகேஷன், ஆண்டவர் இடத்துல பேசுகிறது. அப்ப ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய காரியங்களை சொல்றோம், ஆமேன்னு சொல்லிட்டு உடனே எழுந்திடக்கூடாது. உங்களுடைய காரியத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார், நீங்க கேட்டதற்கான பதில கண்டிப்பாக கர்த்தர் பேச விரும்புகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். அவர் சொல்றாரு, நீங்க 2 நிமிடம் அமைதியா உட்காரும் போது அவர் சொல்லுகிறத நம்ம கேட்க முடியும். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஆண்டவர் தான் சொல்றாரான்னு ஒரு டவுட் வரும். நான் உண்மையிலே சொல்லுகிறேனே, ஆண்டவர் நம்மளிடத்துல ஊர்ஜிதப்படுத்துகிற தேவன். ஒரே வார்த்தையே நீங்க ஊர்ஜிதப்படுத்துகிற தேவன். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறது இவர் தான் பேசுகிறாரா டவுட் வந்ததுன்னா, ஆண்டவரே எனக்கு மனத்தெளிவை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் மனத்தெளிவை கொடுப்பார். நிறைய பேருக்கு வசனங்கள் மூலமாக பேசுவார். நீங்க ஜெபிச்சுட்டு ஆண்டவரே என்னோடு பேசுங்க சொல்லிட்டு வேதத்தை உட்கார்ந்து வாசிக்கும் போது நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான பதில கர்த்தர் வேதத்துல பேசுவார். நிறைய பேருக்கு ஆண்டவரே இதுக்கு தான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு சிச்சுவேஷன் வேர்டு வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு வேற அடையாளத்தின் மூலமாக கொடுங்கன்னா, நீங்க என்ன அடையாளம் கேட்குறீங்களோ அந்த அடையாளத்தின் மூலமாக கர்த்தர் பேச வல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் பேசுகிற தேவன், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே என் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க, நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற காதுகளை என் காதுகளை வைங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே அவருடைய சத்தத்தை இந்த காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை செவிடராய் படைக்கல, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருடைய சத்தத்தை கேட்போம், சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய சந்ததியையும் மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்லது பரமபிதாவே, உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற சந்ததிகளா எங்களை வைங்க, எங்க குடும்பத்தை வைங்க, முதலாவது எங்களை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய நீர் என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீர் எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். என் கர்த்தர் நீர் பேசுவீராக ஆண்டவரே. நீர் இன்றைக்கு ஆண்டவரே அவங்களுடைய செவிகளை திறங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க பேசுங்க, திட்டமும் தெளிவுமாய் பேசுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சத்தத்தை அவர்கள் கேட்க ருசி பார்க்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எந்தவித குழப்பங்களும் வராதபடிக்கு மக்கள் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் உட்காரும் போது மன தெளிவுள்ளவர்களாய் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் என்னையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய சத்தத்தை கேட்கிற சந்ததிகளாய், கேட்டு நடக்கிற
சந்ததிகளாய் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நீங்க மாற்றுங்க. இந்த இரவில ஒரு பரிணாமம் ஏற்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கிறவர்களாகவும் நாங்கள் சொல்லுகிறதை நீர் கேட்கிறவராகவும் ஆண்டவரே ஒரு உண்மையான கம்யூனிகேஷன் டேவா இந்த டே எங்களுக்கு முடிய கிருபை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. நீரே எங்களோடு வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.